பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நாகையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கதவணையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, முன்பாகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்திருக்க வேண்டும், ஆனா இன்னும் தண்ணீர் திறக்கப்படல. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? அணை திறக்கப்படாததுனால விவசாயிகள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? ஜூன் 12ஆம் தேதியான இன்று மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத தமிழக அரசை கண்டித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காய்ந்து கிடக்கும் சந்திர நதி பிரிவு காவிரி குண்டான் ஆற்றில் பேரணியாக வந்து மீனமநல்லூர் கதவணையில் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு 19 டிஎம்சி காவிரி நீர் வழங்க வேண்டும் என காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தண்ணீர் திறக்காத காரணத்தால் டெல்டா மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பொய்த்து போகும் அபாயம் ஏற்படும் எனவும், நாகை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்த நிலை அந்த 1 லட்சம் ஏக்கரும் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதேபோல லட்சக்கணக்கான கூலி விவசாய தொழிலாளர்களும் வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்க விவசாயிகள் கர்நாடக அரசிடமிருந்து உடனடியாக காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் எனவும், பாதிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கர்நாடக அரசிடமிருந்து இழப்பீடும் பெற்றுத்தர வேண்டும் என அவங்க கண்டன முழக்கம் எழுப்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. விவசாயிகள் வாழ்வாதாரம் போச்சே 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 போச்சே.